என்னது ஜனநாயகம் செத்துருச்சா? செத்திருந்த ஜனநாயகம் மெல்ல மெல்ல மெடிக்கல் மிராக்கிள் நடந்து இப்போ தான் முழிச்சிருக்கிறதா மக்களுக்கு தோணியிருக்கு. ஏன்னா வழக்கம் போல் தேர்தல் வரும், நடுவில் இடைத்தேர்தல் வரும். இதில் வந்து பார்த்தோன்னா ஆளுங்கட்சி நிறைய பணம் கொடுத்து ஜெயிப்பாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பணம் கொடுப்பாங்க ஓட்டுக்கு அப்படின்ட்டு எல்லாக்கிட்டையுமே ஒரு கருத்து ஒன்று இருந்தது. இது எல்லாருக்குமே தெரியுமேப்பா, இதே தேர்தல் ஆணையம் தடுத்தே நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறதா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட. ஆனால் அந்த தேர்தல் ஆணையம் ரொம்ப ஷார்ப்பாக ஏப்ரல் 12 நடக்க வேண்டிய இந்த இடைத்தேர்தலை ஷார்ப்பாக நிறுத்தியிருக்காங்க. தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து ஜெயலலிதா தொகுதியில் எப்படியாவது ஜெயிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு வேட்பாளருமே வந்து பயங்கர கேன்வாசிங்கில் இருந்தாங்க. கேன்வாசிங் மட்டுமா பண்ணாங்க, சில பேர் வந்து தொப்பி கொடுத்தாங்க அப்படின்னாங்க, சில பேர் பார்த்தோன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னாங்க, சில பேர் தட்டு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க, இன்னும் சில பேர் வந்து 4000 கொடுத்தாங்க, 2000 கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, அப்புறம் பேங்க்கில் வேறு போட்டு விட்டாங்க, டோக்கன் கொடுத்தாங்க அப்படின்ட்டு 1008 விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்கா, அப்படி இருந்தால் இவ்வளோ விஷயத்தை நமக்கே தெரியுது, இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு நாமளே கேட்டிருப்போம். பட் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் கொண்ட குழுக்கள் வந்து அங்கே பயங்கர ஃபாலோஅப்பில் இருந்திருக்காங்க. அந்த ஃபாலோப்போட முடிவு என்ன அப்படின்னா, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பணத்தை இந்த இடத்துல தொகுதியில் கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே சரியான சூழ்நிலை வர வரைக்கும் அங்கே தேர்தலே கிடையாதுப்பா அப்படின்னு ரத்து பண்ணியிருக்காங்க. சரி, இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களே, அங்கே இருக்கிற பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்ததை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு முதியோர் பென்ஷன் இதெல்லாம் கரெக்டாக வருதா? வரலையா? இப்போ வந்து பணம் கொடுக்கறதா சொல்கிறாங்களா, அது உண்மைதானா? அது அதெல்லாம் யாரும் கொடுக்கலப்பா. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு வீட்டுக்கும் வந்து அமௌண்ட் பணம் கொடுக்கறதா சொல்கிறாங்களா, அது உண்மையா? ஒரு சில பேருக்கு கொடுக்குறாங்க, இப்போ நம்மளுக்கெல்லாம் தரல. இந்த அன்னைக்கு எல்லாம் இங்கே தான் இது பண்ணோம், கிடைக்கல. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு வந்து 4000 ரூபாய் 3000 கொடுக்கறதா சொல்கிறாங்களா, அதை பற்றி என்ன? ஐயோ, அதை பற்றி எதுவும் தெரியல. நான் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிப்பேன். எனக்கு பிடிச்சது, நான் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எனக்கு பிடிச்சது அதான் போட்டிருந்தேன். இப்போ வந்து அதுக்கு போகிற எனக்கு விருப்பம் இல்லை. நல்லவனா யார் தேர்ந்தெடுக்கணும், நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கணும். நல்லா இருக்கும், ஆட்சி நல்லா இருக்குன்னா, 4 மக்கள் நல்லா இருக்குன்னா நல்லவனுக்கு தான் ஓட்டு போடணும். என்ன நான் அதான் செய்வேன். ஏன்னா யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிப்பேன். நான் பணம் தராங்க தான் சார். யாரோட பணம் தராங்க? எங்களோட பணம் தான் எடுத்து எங்களுக்கே தராங்க. வாங்குறத வாங்கிக்கின்னு யாருக்கு கரெக்டாக ஓட்டு பண்ணமோ அதை கரெக்டாக செய்வாங்க. பிரிட்ஜ் கட்டிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் போகிறது. ஏன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடும், வரவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல பிரிட்ஜ் கட்டிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். இங்கே கவுன்சிலரே நாங்கள் போய் பார்த்தா கூட, சார் எங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் தான் போனாருன்றாங்க, இப்போ தான் போனாருன்றாங்க. ஆனால் எங்களால் யாரையும் பார்க்கவும் முடியல, எதுவும் பேசவும் முடியல. எங்கள் பிரச்சனையை யாரும் அப்போ காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. அதே ஓட்டு வாங்கன்னா நீங்கள் தாம்மா, நீங்கள் பார்த்து செய்யணுமா, நீங்கள் பார்த்து சொல்லணுமான்ட்டு வராங்க. எங்கள் பிரச்சனையை சொல்லும் போது யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க சார். ஆர்கே நகர் தொகுதின்றது அம்மா பீரியட்லேருந்தே வந்து பிரபலமான ஒரு தொகுதி. அவங்களுக்கு அடுத்து அதை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லையே. அவங்க இருக்க வரைக்கும் இதுவாக இருந்தது, இப்போ அந்த அளவில் இதுவாக இல்லை. 62 வேட்பாளர்களில் டிடிவி தினகரன், அப்புறம் மருது கணேஷ், மதுசூதனன், அதுக்கப்புறம் வந்து பாஜகவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் புதுசாக கங்கை அமரன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து போட்டி போட்டாங்க, கடும் போட்டி போட்டாங்க. அவ்வளோ பேருமே வந்து எந்தெந்த வகையில் முடியுமோ அந்தந்த வகையில் கேன்வாசிங்காக இருக்கட்டும், பல விஷயங்களாகட்டும் செஞ்சுருக்காங்க. பட் அவங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த தொகுதியை நம்ம சர்வே எடுத்து பார்க்கும்போதும் அந்த தொகுதி மக்கள் என்னென்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகவே நமக்கு புரிஞ்சுது. ஜனநாயக நாடு அப்படின்றோம். உண்மையிலே ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் வரி கொடுத்துருக்கோம், அந்த வரி பணம் வந்து எங்களுக்கு எப்படியோ ஒரு வகையில் வந்தால் பரவாயில்ல தானே தம்பி அப்படின்னு கடைசியாக ஒரு வரியில் முடிச்சாங்க. இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் கால்டு ஜனநாயகம் அப்படின்ட்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ரத்தாயிருச்சு. இந்த ரத்து அப்படிங்கிறது எப்போ மறுபடியும் நடக்கும் அப்படிங்கிறத இது வரைக்கும் தேர்தல் கமிஷன் சொல்லவே இல்லை. ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு நல்ல சூழ்நிலை வரணும் தேர்தல் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த நல்ல சூழ்நிலை எப்போ வரும்? இது இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுனால இதை அழகாக ஒத்தி வச்சுட்டாங்க, இல்லை இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமே விட்டுட்டாங்க. இதே வந்து ஒரு பொது தேர்தல் அப்படின்னும்பொழுது அப்படின்னும் பட்சத்தில் கள்ள ஓட்டு விழாமல் இருக்கிறதுக்கும், பணம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும், இல்லை வேறு சில பொருட்கள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து எந்த அளவுக்கு இனிமே தீவிரமாக இருப்பாங்க அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கணும். இவ்வளோ நாள் மக்களுக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ரொம்ப கராரான ஒன்றா இருக்காது அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு கருத்து இருந்தது. பட் அந்த கருத்தை லைட்டாக மாற்றணும் முயற்சி பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு தேர்தலையும் அவங்களுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளரான புரட்சி தலைவி அம்மா அவர்களே நின்று அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இருப்பினும் கூட அந்த இடத்துல அடிப்படை தேவைகள் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல எடுத்தோடனே தண்ணி தான், சாக்கடை தண்ணி நல்லா பளிச்சுன்னு தெரியுது, அதை மாற்றவே இல்லை அப்படின்றாங்க. காவா தண்ணி வருது,
தண்ணி பிடிக்க முடியல, எங்கன்னா போனாக்கா சண்டை போடுறாங்க ஒரு குடம் தண்ணிக்கு. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் நல்லா இருக்குது தண்ணி, அவ்வளோதான். தண்ணி சாக்கடை தண்ணி வரும், ஒரு நாற்று தண்ணி, கிணத்து தண்ணி நல்லா இல்லை, குழா தண்ணி நல்லா, அப்புறம் என்ன ஆகுது? 1/2 ஹவருக்கு இந்த மாதிரி சாக்கடை தண்ணி தான் வரும், நாற்றத்தோடு வரும். அதுக்கப்புறம் 1/2 ஹவர் பொறுத்து ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் தான் தண்ணி வரும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு பட்டா வேணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது, அதுவும் நிறைவேற்றல அப்படின்றாங்க. எங்கள் ஏரியாவுக்கு பட்டா கிடையாது. மூணாவதாக இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்து பக்கத்தில் வந்து கூவாறு வரனால சாக்கடை தண்ணி போகிறதுனால நிறைய கொசுக்கள் இருக்குது, அதனால் குழந்தைகளுக்கு நிறைய நோய் கிருமிகள் வருது, நிறைய நோய் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கும் எந்த மாதிரி பிரச்சனையும் ஏற்படல. இங்கே வந்து நிறைய கொசு மழை காலத்துலலாம் இருக்க முடியாது, 6 மணிக்கு மேலே இங்கெல்லாம் இருக்க முடியாது, நிறைய கொசுங்க இருக்குது. குப்பைங்கள்லாம் வந்து அங்கே ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சா அங்கே வந்து விழுந்துடும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எதுவுமே இல்லாதனால எல்லாம் இங்கே பாருங்கள் எல்லாம் அடிச்சுட்டு வந்து இருக்குது. அதனால் வந்து பசங்களுக்குலாம் அடிக்கடி ஜுரம் வருது. ஒரு சிஎம் கேண்டிடேட் ஒரு தொகுதியில் நின்று வின் பண்ணுறாங்க, அவங்களே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவங்க என்னென்ன ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு நினச்சாங்களோ அந்த தொகுதிக்கு, அந்த ஆர்கே நகர் பகுதிக்கு, அதை கொண்டு வரதானே முக்கியமான விஷயம். அதுவே கொண்டு வராமல் மறுபடியும் வந்து எங்கிட்டே ஓட்டு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சில மக்கள் சொன்னாங்க. அங்கே முக்கால்வாசி மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கும்பொழுது அவங்க கொடுக்கறத கொடுக்கட்டும் ஒரு கட்சிக்காரங்களும், பட் நாங்கள் யாருக்கு போடணும்னு நினைக்கிறோமோ நாங்கள் தான் போடுவோம், அதை தான் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் மட்டும்தான் நான் எதுவுமே வாங்க மாட்டேன், பட் யாருக்கு போகணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபார்வர்டாக பயங்கரமாக பேசியிருந்தாங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு இப்போதைக்கு யார் வந்தாலும் வரலனாலும் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு சில பிரச்சனைகளாவது நிறைவேற்றி வச்சிங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒவ்வொரு வேட்பாளருமே வந்து ஒரு தொகுதியை அணுகும்பொழுது உங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைலாம் நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிறத ஒரு எலெக்ஷனில் சொல்கிறாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தொகுதியில் மறுபடியும் அவரே நிற்க வைக்கிறதா, இல்லை புது ஆள் புது மாற்றத்தோட புது ஒரு விஷனோட வந்தால் அவங்களை நிற்க வைக்கிறதா அப்படிங்கிறத கரெக்டாக தேர்ந்தெடுத்து ஒரு ஓட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை அப்படின்றத ஜனநாயக கடமை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பணம் வாங்காமல் நம்ம தெளிவாக ஓட் பண்ணோம் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் முக்கியமாக வலியுறுத்துறாங்க. ஸோ அவங்களுடைய முதல் ஸ்டெப்பாக இதை எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் மக்களாகிய நாம தான் ஒரு ஓட்டுக்கும் பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தெளிவாக இருந்து வரக்கூடிய தேர்தலை ரொம்ப அழகாக நேர்மையாக சந்திக்கணும் அப்படிங்கிறதான் இந்த முடிவுலேருந்து நமக்கு தெரிஞ்சது. நம்ம சிட்டியில் ஏன்னா எந்த இடத்துல எங்கே பழம் விழுதுனே தெரில, செல்ஃபோன் விழுற அளவுக்கு பழம் விழுந்தால் பரவாயில்ல, பட் பஸ்ஸே உள்ளே போகிற அளவுக்கு பழம் விழுது. இதெல்லாம் பற்றி பேசினா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது பேச வேண்டியது இருக்குது, அதெல்லாம் விட்டு இதை பற்றிலாம் பேசுகிறேன்ட்டு ஊர்